ஹலோ கைஸ், இன்னைக்கு 4:51 என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கதையும் இல்லை, அர்த்தமாவே அரைப்பேன். அந்த மாதிரி சாப்பிட்ட மீலே சாப்பிடுவேன் நான். ஏன்னா டைம் இல்லாத காரணத்தினால இப்படி தான் கைஸ் செய்யும் போது, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸோ காலையில் ஓட்ஸ் பனானா எடுத்து ஃபர்ஸ்ட் மீல கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக காலேஜுக்கு சேர்த்தோம். அங்கே போயிட்டு இந்த எதுவுமே இல்லை கைஸ், லிட்டரலி அட்டனன்ஸ் கோசம் தான் போறேன். அது ரொம்ப வீக் நான், அதனால அட்டனன்ஸ் கோசம் தான் போனேன். ஸோ எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ண வேண்டிய கட்டாயம். அதனால பிரேக் பீரியட்ல மட்டும் வந்து மனமா ஒரு காஃபியை போட்டு திரும்ப கிளாஸ் அட்டன் பண்ணி இவங்க என்ன நடத்துறாங்கன்னு அவங்களுக்கும் புரியாது, நம்மளுக்கும் புரியாது. இதான் கைஸ் பிஜி நிலைமை. சும்மா அட்டனன்ஸ் கோசம் வருவோம், வேற எதுக்குமே இல்லை. ஸோ அதை முடிச்சுட்டு இன்னைக்கு காலேஜ் வர லேட்டாக விட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து எங்கடா சமைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வடகன் கடையில் போயிட்டு அவன் பக்கத்துலேயே நின்று பிரெட் ஆம்லெட் செய்ய சொன்னாங்க. எதுவுமே போடல, எண்ணெய்க்கு எதுவுமே ஊத்தல, அப்படியே முட்டையை கலக்கி ஊத்துனா 2 பிரெட்டை போட்டான், அப்படியே பட்டி ஏற்றி என்கிட்ட ஊத்துட்டான். ஸோ மைனஸ் சாஸ் எதுவுமே போடல, அப்படியே ராவா இருக்கும். அதோட வாட்டர் மிலன் ஜூஸ் வச்சு மதிய மீல கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வர வழியில பச்சை பயிரும் காணம் வாங்கி வந்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டா ஜிம்முக்கு சேர்த்துட்டேன். அங்க போயிட்டு ஆம் டே, ஸோ பை ட்ரை அப்புறம் 4 ஆர்ம்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கார்டியோ பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு சேர்த்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்து ஒரு 2 தோசை அப்புறம் மீன் குழம்பு. பிரேக் பண்ணா கூட இவ்வளவு வலி வலிக்குமான்னு தெரியாது கைஸ், பட் முட்டை இந்த மாதிரி வந்து அவ்வளவு வலி வலிக்கும் கைஸ். இந்த மாதிரி ஏன் வருதுன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். பை கைஸ்.